உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டா சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும்னு தெரியாத? தெரிஞ்சுதான் குடிக்கிறேன். உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. என்னடா சொல்ல வர இப்போ? டேய், சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்ல வரேன். ட்ரை பண்ணுறேன்னு நிறுத்த. ஆர்டர்லாம் எப்படி போச்சு? அதெல்லாம் நீ சொன்ன மாதிரி எல்லாம் முடிச்சு விட்டாச்சு. அந்த ஈரோடு பார்ட்டி செக் வாங்கிட்டானா? வாங்கி தானே ஆகணும். அந்த கோயம்புத்தூர் ஃபேக்ட்ரிலையும் பேசிட்டியா? பேசியாச்சு. பல்க் ஆர்டர் கொடுத்தா 1 வாரத்துலேருந்து 10 நாள் ஆகும்னு இருக்கிறான். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ. அப்புறம் சென்னையிலையும் ஒரு அவுட்ஃபிட் ஃபேக்ட்ரியில் பேசி வச்சுருக்கேன். ரேட் மட்டும் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஃபிக்ஸ் ஆனோன்னு சொல்கிறேன். அதையும் நீ போய் நேரில் பார்த்துட்டு வந்துடு. ஃபிக்ஸ் ஆகிட்டு என்னைக்குன்னு சொல்லி போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ சொல்லு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? இட்லியும் புதினா சட்னியும். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? தோசை. எத்தனை தோசை? டேய், அங்கே யாரா இருக்கா? என்ன பார்த்து பேசு. மாப்பிள்ள போதும் மாப்பிள்ள, நமக்கே நம்ம பண்ணுறது ஓவரா தெரியலையா? சரிடா, சாரி. என் மேலே தான் எல்லா தப்பும். போதுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. என் மேலே இருந்தால் தப்பு இருக்குது. நீ என்ன மன்னிச்சிட. எத்தனை தோசை சாப்பிட்டேன்னு கேட்டேன், பதிலே சொல்ல. ஏய், சாப்பாடுறாமா, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஏய் ஏற அடிக்காத. சரி, ஒன்று கேட்கணும். என்ன கேட்க போற? தோசை மட்டும். தோசைக்கு என்ன தொட்டுக்கு சாப்பிட்டேன்? சாரி மாப்பிள்ள. அதை கேட்டலடா, எத்தனை தடவை கேட்பேன். இல்லை, இப்போ நான் மன்னிப்பு கேட்டது அன்னைக்கு நடந்ததுக்காக இல்லை. ஊரில் நீ இல்லாதப்ப நடந்ததுக்கு. எதை பற்றி சொல்கிறேன்? இல்லை, ஆண்டாளையும் என்னையும் பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன்ல, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பைத்திய மாதிரி பேசாத. யார்ரா நீ? என் நண்பன்டா, ஆதிரா. ஊர் 1000 பேசுண்டா, அதுக்காக எல்லாமே உண்மை ஆயிருமா என்ன? எனக்கு தெரியாத என் ஆதி எப்படி, என் ஆண்டாள் எப்படின்னு. தேங்க்ஸ்டா மாப்பிள்ள. விடுமச்சான். சேர்றா, எதுக்குடா இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிற நீ? எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான்டா மாப்பிள்ள. என்னடா? இந்த ஊருக்குள்ள உன்னை தப்பா பேசினவனை நாக்கா இருக்காம விட்ட பார்த்தியா? எனக்கு அது ஒன்று தான் சங்கடமா இருக்குது. விடு மாப்பிள்ள, நீ சொன்ன மாதிரி பேசுகிறவன் பேச தான் செய்வான். ஆனால் நமக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சா போதும். உன் தங்கச்சி ஆண்டாலும் வருத்தப்பட்டுட்டு இருந்த. நான் அந்த வீடு கண்டுக்காத வீடுன்னு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ட்ரீட் எங்கடா? எதுக்கு ட்ரீட்டு? என்னாச்சு? அதான் 10ஆம் கிளாஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டியே, அதுக்கெல்லாம் ட்ரீட் வைக்க வேண்டாமா? பாஸ் பண்ணிட்டேனா? உனக்கு எப்படி தெரியும்? காலையில் தான் ஆன்லைனில் பார்த்தேனே. சரி விட, கடை திருப்பில அன்னைக்கு மொத்தமாக சேர்த்து எல்லாத்துக்கும் ட்ரீட் வச்சிட வேண்டியதான். வச்சிட வேண்டியதான் இல்லை, வைக்கிற. சேர்றா, நான் தாண்டா வைக்கிறேன். சரிவா, டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. வா போய் டீ குடிச்சிடலாம். சரிவா, ஒரு தம்மு. சரி, தம்மு வேண்டாம், டீ மட்டும் குடிச்சிடலாம். வா. ஏன் புச்சுக்குட்டி, செல்லக்குட்டி, என்ன சாப்பிட்ட? இன்னும் சாப்பிடலையா? சாப்பிடலையா? உனக்கு எதா வேணுமா? தமிழ். என்னம்மா? தமிழ், அம்மா உன்கிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும். கேளுமா. தமிழ், உனக்கு ஏன் தம்பி பாப்பாவை பிடிக்க மாட்டேங்குது? எனக்கு தம்பி பாப்பா வேண்டாம்மா. அதான் ஏன் வேண்டாங்கிற? வேண்டாம்மா, ப்ளீஸ். சரி, வேண்டானே வச்சுக்கலாம். தம்பி பாப்பா வேண்டாம் தான், ஆனா நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? அத மட்டும் சொல்லு. தம்பி பாப்பா வந்தா அப்பா என்னை விட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்குமா. இப்ப எது பண்ணாலும் அப்பா எனக்காக தானே பண்றாரு. தம்பி வந்துட்டா அவனுக்கும் சேர்த்து பண்ணுவாரு. அது எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. தமிழ், அப்பா அப்படிலாம் பண்ணுவாருன்னு நீ நினைக்கிறியா? அப்படிதானேமா பண்ணணும். தம்பியும் என்ன மாதிரி தானே, அவனுக்கும் அப்பா வேணும்ல. அப்படின்னா
உங்க 2 பேரையும் அப்பா நல்லா பார்த்து பாருல. வேண்டாம்மா. ஏண்டி? அப்படியே தம்பி வந்தா கூட உங்க அப்பாவுக்கு உன்னதாண்டி ரொம்ப பிடிக்கும். ஆனா தம்பி வந்தா அது ஆதியப்பா குழந்தையாயிடுமே. நான் வாசப்பா குழந்தையாயிடுவேன். இதுவே தம்பி வரலனா நான் எப்பவுமே ஆதியப்பா குழந்தையாவே இருப்பேன். நமக்கு யாருமே வேண்டாம்மா. நீ, நான், அப்பா நாமளே போதும்மா. அத பாரதி, அப்பா வாங்கப்பா. அட என்னதா நீ? உட்கார் 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 உட்காருதா. நீ முதல்ல உட்காரு. உட்காருதா, உட்காரு. என்னத்தா தமிழே? அப்பாடா. பவித்ராத்த உன்னை தேடிக்கிட்டு இருந்தா. போ, நீ போய் விளையாடு போ. சரி தாத்தா. போ தாய். பாத்து போ தாய். அப்பா நான் உங்களுக்கு குடிக்க காஃபி எடுத்துட்டு பாரதி, வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாத்தா. முதல்ல நீ உட்காரு. ஏமா பாரதி, அப்பா மேல ஏதாவது கோபம், வருத்தம் இப்படி எதுவும் இருக்கா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் இல்லப்பா. அப்படின்னா சரிதா, சரி. அத்தா, அப்புறம் உனக்கு ஒரு அப்பனா இருந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயத்தை பத்தி பேசலாமா? சொல்லுங்கப்பா. என் வயசுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறது தப்புதான். ஆனா எனக்கு நீ நல்லா இருக்கணுமா. நீயும் உன் குழந்தை தமிழும் ஆதி கூட சந்தோஷமா இருக்கணும். அப்படிதான். அதுக்காக தான் இப்போ இதை பத்தி பேசுறேன். அத்தா, இவ்வளவு நேரம் தமிழ் வேதனைப்பட்டு பேசிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்தாரு, அவ மனசுல ஆதிய எம்புட்டு தூரத்துக்கு நினைச்சு வச்சிருந்தா இந்த அளவுக்கு அவ பேசுவா. ஏத்தா, அவளாலேயே அந்த ஆதியை விட்டு கொடுக்க முடியலத்தா. ஏத்தா பாரதி, இப்போ நீ மாசமா இருக்கேன்னு எப்படி ஆதிகிட்ட சொல்ல போற? அப்பா உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும் தா. கேரு, நீயும் ஆண்டாளும் பேசிட்டு இருந்தது கேட்டு நான் எம்புட்டு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அதே நேரம் நேத்து தமிழ் என்கிட்ட சொன்னதை கேட்டுப்புட்டு அப்படியே என் மனசெல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சுதா. என்னப்பா சொல்றீங்க? தமிழ் என்ன சொன்னா? இப்போ உங்ககிட்ட சொன்னதைத்தான் அவ எங்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த வலி ரொம்ப கொடுமையா இருந்துச்சுதா. அவ பயப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. நாளைக்கு இன்னொரு குழந்தை வந்துச்சுன்னா அவ மேல இருக்கிற பாசம் போயிருமேன்னு அவ பயப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கத்தானே செய்யுது. அப்பா எனக்கும் அதான்ப்பா யோசனையா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.